ஓவராலாவே வந்து இந்த 12-15 நாட்கள்ல வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்துறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க ஒரு மாவட்ட அமைச்சர் அப்படி பாக்குறீங்க? அதாவது பிரச்சனையை கையில் எடுக்கிறவங்க யாருன்னு நான் பாக்குறேன். பிரச்சனையை கையில் எடுக்கிறவங்க யாருன்னா, இன்னும் நாங்க அதிகாரத்திலே இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான். அதிகாரம் மாறி இருக்கு, ஆட்சி மாறி இருக்குதுன்னு இன்னும் உங்களுக்கு தெரியல. மாண்புமிகு தளபதி விஜய் சார் அவர்கள் தலைமையில் ஒரு அருமையான அரசாங்கம், இளைஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, யுவதிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, இந்தியாவையே மடைமாற்றம் செய்திருக்கிற ஒரு அரசாங்கம் தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற 1,80,00,000 மக்கள், ஏறத்தாழ 2 கோடி வாக்காளர்கள் தளபதி விஜய் அவர்களை முழு மனதார ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம். ஆனால் இந்த வியாக்கியானம் பேசுகிறவர்கள், விமர்சனத்தை முன்வைப்பவர்கள் எல்லாம் இன்னும் அவர்கள் ஆட்சியிலே இருப்பதாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, அரசியலில் விமர்சனங்கள் இருக்கத்தான் வேண்டும். ஆனால் அரசியலில் இருக்கிற விமர்சனங்கள் நாகரிகமான முறையில் விமர்சனங்களை முன்வைக்கப்பட வேண்டும். அநாகரிகமான வைக்கப்படுகிற விமர்சனங்களை நாங்கள் புறந்தள்ளுவோம். ஆனால் அவர்கள் தொடர்ந்து அநாகரிகமான விமர்சனங்களை வைத்தால் அதற்கு நாங்களும் தகுந்த பதிலடியை கொடுக்க எங்கள் கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது, திடமாக இருக்கிறது, தைரியமாக இருக்கிறது. ஃபைட்டிங் குவாலிட்டியோட நாங்க தயாரா இருக்கிறோம். we are ready to fighting nature. அந்த அளவிற்கு நாங்க தயாரா இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சில திமுக சார்பாக நடைபெற்ற அந்த கூட்டத்துல எல்லாம் இனிமே காங்கிரஸ் எந்த சூழ்நிலையும் சேர்க்க மாட்டோம், முதுகுல குத்திட்டாங்கன்றது ரிப்பீட்டடா போயிட்டே இருக்கு. ஓவராலா அது வந்து அந்த முதுகுல குத்திட்டாங்கன்ற பாயிண்ட் அதிகமா முன்வைக்கிறாங்க. நாங்க வந்து இது காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட கேள்வியா இருக்குது. அதாவது நல்ல கேள்வி இது. எங்க கட்சியில தலைவர்கள் எல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் அமைச்சர் என்கிற முறையில பொது வெளியில நான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு பாக்குறேன். ஏன்னா அமைச்சர் என்பது கண்ணியமான பொறுப்பு. அமைச்சர் பொதுவெளியில் அரசியல் பேசுவது என்பது அநாகரிகமானது. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்றேன், எங்களை வந்து நாங்க அவங்கள முதுகலை குத்திட்டு தான் நினைக்கிறாங்க. அவங்க பல முறை எங்களை எல்லா இடத்திலும் குத்தி பார்த்தாங்க. ஆனாலும் நாங்க பொறுமையா தான் இருந்திருக்கிறோம். ஆனா இப்பதான் நாங்க நிம்மதியா இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? தளபதி விஜய் சார் தலைமையில தான் நாங்கள் ஒரு வெற்றி கூட்டணியை ஏற்றுக்கொண்டு ஏறத்தாழ 60 ஆண்டு காலங்கள் கழித்து காங்கிரஸ் பேரியக்கம் கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெற்றிருக்கிறது. சொன்னாங்க, கூட்டணி மந்திரி சபை திராவிட அரசியலுக்கு ஒத்து வராது, கூட்டணி மந்திரி சபை தமிழ்நாட்டுக்கு ஏற்புடையதல்ல, கூட்டணி மந்திரி சபையை திமுக அதிமுக எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது. ஆனா தளபதி விஜய் சார் தலைமையில் எப்படி அந்த கூட்டணி மந்திரி சபை ஏற்றுக்கொண்டார்கள்? நான் தியாகச்சீலர் கக்கன் அவர்களுக்கு பின்னால் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இன்று நான் பதவியேற்றிருக்கிறேன். ஏறத்தாழ எங்களுடைய அமைச்சரவையில் 7 பட்டியலினத்தை சேர்ந்த அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். 18 வயது, அதாவது 25 வயதிலிருந்து ஏறத்தாழ 40 வயதுக்குட்பட்ட ஏறத்தாழ 25-26 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். இதை விட ஒரு அரசாங்கம் இந்தியாவில வேற எந்த அரசாங்கம் இருக்கு சார்? இதை விட ஒரு மாற்று அரசாங்கம், ஒரு மறுமலர்ச்சிக்கான அரசாங்கம் உலகத்திலே கிடையாதுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆனா பேசுறவங்களுக்கு நாக்கு கொஞ்சம் நீளம். அந்த நாக்கு நீளத்தை அவங்க அடக்கி பேசினா நல்லதுங்க. நாக்கு இருக்குன்னு நாரச நடையில பேசுகிற அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் கவனமா பேச சொல்லுங்க. கொஞ்சம் கவனமா பேசணும். ஏன்னா நாங்க பேச மாட்டோம் அவங்கள, ஆனா அவங்கள கொஞ்சம் பேச சொல்லுங்க. அதுதான் இன்னைக்கு இந்த மீட்டிங்கினுடைய அவங்களுக்கு நாங்க சொல்ற உத்தரவு. இது அவங்க மெசேஜ். இது அவங்க எல்லாம் காப்பாத்துவாங்க நாங்க நம்புறோம். ஏன்னா நாங்க தளபதி ஜோசப் விஜய் சார் தலைமையில் கண்ணியமான ஒரு அரசாங்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மக்களின் நம்பிக்கையை வீணாக்காமல் மக்கள் ஏற்றுக்கொண்ட ஜனநாயக அரசு என்று மிக விழிப்போடு செயல்படுகிறது. எதிர்கட்சி இந்த மாதிரி வியாக்கியானம் நடத்துவது ஏன்? அவங்க கவர்மெண்ட்ல இருக்கும்போது 6 மாசம் கேட்டாங்களே. நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம், 6 மாசம் எந்த விதமான விமர்சனங்களும் வியாக்கியானங்களும் வைக்க கூடாது, நாங்க அரசாங்கத்தை முழுமையாக புரிந்து படிப்பு கொடுக்கிறோம்னு சொன்னாங்களே. அவங்களுக்கு மட்டும்தான் அது எங்களுக்கு இல்லையா? அதனால இதை புறந்தள்ளி விட்டு
மக்கள் பிரச்சனைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். நாங்களும் மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்துவோம் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.